திருமலைக்கு செல்லும் திருக்குடைகள் ஊர்வலம் தொடங்கும் நிகழ்வு சென்னை பூக்கடையில் உள்ள குமரக்கோட்டம் பெருமாள் ஆலயத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுடைய நிகரார் செய்தியாளர் பவித்ரா. வணக்கம் பவித்ரா, இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் என்ன, சிறப்பம்சம் என்ன, விவரமாக சொல்லுங்க. சென்னையில் இருந்து இன்று தற்போது இந்து தர்மார்த்த நிதியின் நிர்வாக அலுவலர் வேதாந்தம் மற்றும் கோபால்ஜி ஆகியோர் தரப்பில் இருந்து சென்னை பூக்கடையில் இருந்து திருப்பதிக்கு செல்லப்படக்கூடிய குடையானது தற்போது ஊர்வலம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்து தர்மார்த்த ஸ்மிதி சார்பில் 25ஆம் தேதி அன்று பூக்கடையில் இருந்து கேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் திருப்பதி திருக்குடை ஊர்வலமானது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த திருப்பதி திருக்குடையானது தற்போது புறப்பட்டிருக்கிறது. அதாவது பூக்கடை கேசவ பெருமாள் கோவிலில் இருந்து இந்த குடையானது தற்போது புறப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தொடர்ந்து சாமி தரிசனமானது செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குடை பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கில் காவல்துறையினரும் போடப்பட்டிருக்கிறார்கள். திருமலை திருப்பதியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கருட சேவைக்காக தமிழ்நாட்டு பக்தர் சார்பில் 11 வெண்பட்டு திருக்குடைகள் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. திருமலைக்கு செல்லும் இந்த ஊர்வலத்தில் திருக்குடைகள் ஊர்வலம் தொடங்கும் நிகழ்வானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை பூக்கடையில் உள்ள கேசவ பெருமாள் ஆலயத்தில் இருந்து இந்த ஊர்வலமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலமானது யானைக்கவுனி காவல் நிலையம் தாண்டி தற்போது நடைபெற்று வருகிறது. சாலையின் இரு புறங்களிலுமே தொடர்ந்து பொதுமக்கள் பக்தர்கள் இன்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆயிரக்கணக்கில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிக்காக போடப்பட்டிருக்கிறார்கள். திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு தமிழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் 2 மங்கள பொருட்கள் சமர்ப்பிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதில் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையும், மற்றொன்று 250 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னையில் இருந்து ஊர்வலமாக சென்று ஏழுமலையான் கருட சேவைக்காக பாரம்பரியமிக்க வெண்பட்டு திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது திருப்பதி திருக்குடை ஊர்வலம் செல்லும் இடமெல்லாம் மங்களம் பெருகும், வறுமை நீங்கும், நோய் நொடிகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் இதற்காக குடை புறப்பட்டதில் இருந்து இன்று காலையிலிருந்தே குறிப்பாக இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது இந்த ஊர்வலமானது சரியாக 4:30 மணி அளவில் தொடங்கி 1 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தற்போதுதான் இந்த ஊர்வலம் யானைக்கவுனி காவல் நிலையத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இருபுறங்களிலுமே பக்தர்கள் கூடி நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குடையில் பொதுமக்கள் தொடர்ந்து பூக்களையும் காசுகளையும் வீசி தங்களது வேண்டுதல்களை சாமியிடம் வைத்து வருகிறார்கள். அதே போல தமிழ்நாடு மக்கள் சார்பாக இந்த ஆண்டும் இந்து தர்மார்த்த ஸ்மிதி டிரஸ்ட் திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு 11 அழகிய வெண்பட்டு திருக்குடைகளை சென்னையில் இருந்து ஊர்வலமாக இன்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த பூக்கடை தேவராஜ் முதலி தெருவில் உள்ள கேசவ பெருமாள் கோயிலில் இருந்து இந்த குடை ஊர்வலமானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருக்குடை ஊர்வலம் NSC போஸ் சாலை வழியாக கோவிந்தப்ப நாயக்கன் தெரு சந்திப்பு, பைராகி மடம் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது. யானைக்கவுனி காவல் நிலையம், வேசன் பிரிட்ஜ், யானைக்கவுனி பிரிட்ஜ் ரோடு வழியாக திருக்குடையானது ஊர்வலம் செல்ல இருக்கிறது. மாலை 6 மணிக்கு சூளை நெடுஞ்சாலை, அவதன பாப்பையா சாலை, ஸ்ரோன் சாலை, ஓட்டேரி பொட்டிக்கடை சென்று இரவு ஐனாவரம் காசி விஸ்வநாத கோயில் சென்றடைந்து இன்று இரவு குடையானது தங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வில்லிவாக்கம் திருவள்ளூர் வழியாக குடையானது செல்ல இருக்கிறது. செப்டம்பர் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை காலை 6 மணி அளவில் கொன்னூர் நெடுஞ்சாலை, ஐனாவரம், பெரம்பூர், அகரம் சந்திப்பு, திருவிக்கா நகர், வில்லிவாக்கம் சென்றடைந்து இரவு சௌமிய தாமோதர பெருமாள் கோவிலில் தங்குகிறது. அதே போல நாளை மறுநாள், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு பாடி, முகப்பட்டு, அம்பத்தூர், அத்திப்பட்டு, திருமுல்லை வாயில் சென்றடைந்து அங்கு இரவு வெங்கடேஸ்வரா பள்ளி
குடையானது தங்க வைக்கப்படுகிறது. அதே போல திருவள்ளூர் செப்டம்பர் 28ஆம் தேதி கிழமை காலை 6 மணிக்கு ஆவடி இந்து கல்லூரி, பட்டாபிராம், திருநின்றவூர், வேப்பம்பட்டு, திருவள்ளூர் திருராகவ பெருமாள் கோயிலில் பெருமாள் கோவில் வழியாக திருவள்ளூர் IRN திருமண மண்டபத்தில் சாம்பலம் தங்க வைக்கப்படுகிறது. அதே போல செப்டம்பர் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு புறப்பட்டு திருப்பாச்சூர் கனகம்மா சத்திரம் வழியாக கீழ் திருப்பதியில் தங்குகிறது. அதே போல திருச்சானூர் அருள்மிகு பத்மாவதி தாயாருக்கு 2 திருக்குடைகளானது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு குடையானது புறப்பட்டு திருக்குடைகள் திருமலை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னதாக திருமலை மாடவீதி திருக்குடைகள் வலம் வந்து வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களுடன் திருப்பதியில் ஜீயர்கள் முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் திருப்பதி சமர்ப்பணமானது செய்யப்பட இருக்கிறது. இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலம் செல்லும் வழியெங்கும் வசிக்கும் பொதுமக்கள், ஏழுமலையான் பக்தர்கள் தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.